எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2005 சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் செய்த ஒரு மாபெரும் சாதனையும் அதோட சம்பவமும் தற்பொழுது மராத்தி மொழியில திரைப்படமாக வெளியாயிருக்கு. அந்த திரைப்படத்தை எடுத்த படக்குழுவை ப்ரொடியூசரை கூப்பிட்டு இன்று சென்னையில அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், தற்போதைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் என்ன ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாரு, அதை ஏன் படமா எடுத்தாங்க, அதோடைய பின்னணி என்ன, அப்படி படமா எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது அப்படின்ற அனைத்து கோணங்களையும் தான் நம் மக்களுக்கு இந்த விஷயத்த புரிய வைக்க வந்திருக்காங்க. குறிப்பா பெரும்பகுதியா ஒட்டுமொத்த வன்னியர்கள் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கிற அனைவருக்குமே தெரிந்த விஷயம் அப்படின்னா இந்தியாவுக்கு 108 கொண்டுட்டு வந்தது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்றது பெரும்பகுதியா தெரியும். அவருடைய சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் இருக்கும் பொழுது இந்த திட்டங்கள் இந்தியாவில் பாசிபிள் ஆச்சு. அப்படி அது மட்டும் அவர் செய்யல, கிராமப்புறங்கள் மட்டும் கிடையாது, கிராமப்புறங்கள்ல வழியே இல்லாத கிராமங்களுக்கு கூட சுகாதாரத்துறை சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அதோடைய மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இதனுடைய அடிப்படை கீழே பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அப்படி ஒரு திட்டம் தான் ஆஷான்ற ஒரு திட்டம். இந்த ஆஷான்ற திட்டம் எதை மீன் பண்ணி இருக்கு அப்படின்னா அக்ரிடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற ஆஷான்ற ஒரு திட்டத்தை 2005 ஏப்ரல் மாதம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அதன் கீழே குக்கிராமங்கள் மட்டும் கிடையாது, அதற்கு உள்ளேயும் இருக்கிற வழிபாதையே இல்லாத கிராமங்களுக்கும் சுகாதாரம் போய் சேரணும். அங்க இருக்கிற மக்களுக்கும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டா அவர்களை நேரடியாக இந்திய அரசாங்கம் சார்பாக எல்லாருமே போய் சந்திக்கணும். அதாவது எல்லாரும் அப்படின்னா டாக்டர்கள் இல்ல நர்ஸா இருக்கிறவங்க, இன்னும் அவர்களுக்கான தேவையா சுகாதாரத்துறையில என்னென்ன விஷயங்கள் இருக்கோ கிராமப்புறங்கள் மட்டும் கிடையாது, அதுக்கும் ரூரல்ல இருக்கிற எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஆஷான்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறாரு. அதை மையமா வச்சுதான் ஆஷான்ற அந்த தலைப்போட மராத்தி மொழியில ஒரு சிறப்பான திரைப்படத்தை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க ஒரு படக்குழு. உண்மையாகவே இந்த விஷயத்தை நம்ம வரவேற்கணும். இது மட்டும் கிடையாது, நான் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கடந்த 10 மாதங்களாக நம்மளுடைய சேனல்ல சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல தலைவனை வன்னியர் சமூகம் இழந்துடாதீங்க. 108 மட்டும் அவரு கொண்டுட்டு வரல, அவரு பல திட்டங்களை சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. வன்னியர்கள் கண்டிப்பாக நாம ஆனா அன்புமணி ராமதாஸ் அவருடைய பின்னாடிதான் நிக்கணும் அப்படின்னு நான் பல முறை சொல்வதற்கான மிக முக்கிய காரணமே ஒரு நல்ல தலைவன். ஒரு நல்ல தலைவனை ஒரு சமூகம் இழந்துருச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு நல்ல தலைவனை நம்மளால பெற முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா 2005 அவர் செய்த ஒரு சம்பவம் 21 ஆண்டுகள் கழித்து இன்று பேசப்படுது அப்படின்னா அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இந்த இந்திய மண்ணில் இருக்குன்றது புரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு முறைதான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு. அவர் செய்த அந்த சாதனைகள் இன்னைக்கு வரைக்கும் அதற்கு பிற்பாடு வந்த சுகாதாரத்துறையில யாராலையும் செய்ய முடியல. ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கிற ஒரு மாபெரும் மனிதர் தான் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தலைவனை இந்த சமூகம் இழப்பதற்கான வாய்ப்புகளை யாரெல்லாம் ஏற்படுத்துறாங்களோ அந்த வாய்ப்புகளை நாமெல்லாம் உடச்சி அவர்களெல்லாம் ஓட விட்டு ஒரு நல்ல தலைவன் பின்னாடி நிக்கணும் அப்படின்றதுக்கான காரணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. புரியுதுங்களா? நான் பல முறை சொல்லிட்டே இருக்கிற விஷயம்தான், ஒரு நல்ல தலைவனை இழந்துட வேண்டாம். புரியுதுங்களா? ஒரு நல்ல தலைவன் 21 வருடங்களுக்கு முன்னாடி காட்டின ஒரு வழி இன்று மராத்தி மொழியில திரைப்படமா நிக்குது. புரியுதுங்களா? ஏன்னா மிக முக்கியமாக கிராமப்புறங்கள் மட்டும் கிடையாது, வழியே இல்லாத கிராமங்களுக்கு கூட நடந்து போய் நீங்க சுகாதாரத்தை பேணணும், சுகாதாரத்தை பார்க்கணும். அங்க இருக்கிற மக்களும் மக்கள் தான், அவங்களுக்கு ரோடு இல்லை, வசதி இல்லைன்றதுக்காக அவங்களுக்கு சுகாதாரம் கிடைக்காம இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் அதற்கான பெனிஃபிட்ஸ் போய் சேரணும். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள நேரடியாக போய் பார்க்கணும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் குக்கிராமங்கள்ல ஒத்தையடி பாதையை போற ஊர்கள் இருந்தா கூட சரி, ஒரு வீடு இருந்தாலும் சரி, 10 வீடு இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில எல்லா உதவிகளும் ஹெல்த் விஷயமா போய் சேரணும் அப்படின்னு ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான திட்டம் தான் ஆஷான்ற திட்டம். இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட திட்டங்களை அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஏற்படுத்தி இருக்கிறார். புரியுதுங்களா? இதை ஒட்டுமொத்த மக்களுமே புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல தலைவனை இழப்பதற்கு அதை விட மிக மோசமான செயல் எதுவுமே இருக்காது. புரியுதுங்களா? நான் அதனால தான் கடந்த
8 மாதங்களா எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, விமல் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நல்ல தலைவனை இந்த சமூகம் இழந்துடக்கூடாது. நாம நல்ல தலைவனுடைய பின்னாடி நிற்பதுதான் இந்த சமூகத்துக்கும் நமக்கும் அடுத்த தலைமுறைக்கும் மிக நல்லது அப்படின்னு தொடர்ச்சியா சொல்வதற்கான காரணமும் இதுதான். புரியுதுங்களா? ஏன்னா அவர் ஒரு முறை சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்ததுக்கே இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவரு நல்ல ஒரு பதவிக்கு நல்ல ஒரு விஷயத்துக்கு நாமெல்லாம் எடுத்துட்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவரால இன்னும் பல திட்டங்களை இந்த மண்ணுக்கு கொடுக்க முடியும், மக்களுக்கு கொடுக்க முடியும். அனைத்து மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை வந்து உருவாக்கி கொடுக்க முடியும். அப்படியாப்பட்ட மிஷனும் விஷனும் இருக்கிற ஒரு தலைவனை நாமெல்லாம் மிகப்பெரியதாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி விஷயத்தை கொடுத்தே தீரணுன்றது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே போல அமேசான் பிரைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஆஷான்ற திரைப்படம் இருக்கு. முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு வன்னியர்களும் இந்த திரைப்படத்தை பாருங்க. அவர் வந்து எவ்வளவு தூரம் வந்து சிரமப்பட்டு இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்த பின்னாடி அதன் வாயிலாக யாரெல்லாம் எப்படியெல்லாம் பயன்பெற்று இருக்கிறாங்க, எந்த கிராமங்கள் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரோ அது நிறைவேறதா இல்லையானுதான் அந்த திரைப்படம் வந்து பல விஷயங்களை சொல்லுது. அனைவருமே அந்த திரைப்படத்தை பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு நல்ல தலைவன் மக்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்வான்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இனியும் வந்து வன்னியர்கள் வந்து புத்தி இல்லாம, புரியுதுங்களா, திமுகவுடைய எச்சைகளாக இருக்கிற சிலருடைய பின்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் போகாதீங்க. புரியுதுங்களா? திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நிற்பதுதான் வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரதான வேலையா வச்சுக்கணும். மீண்டும் சொல்றேன் பாருங்க, திமுகவுடைய வந்து பார்த்தீங்கன்னா அனுதாபிகளா நிற்கிற யாருடைய பின்னாடியும் வன்னியர்கள் போகக்கூடாது. புரியுதுங்களா? நல்ல தலைவனை இழந்துடாதீங்க. அந்த தற்கொலைகளோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்திடாதீங்க. வீழ்த்துவது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீழ்ச்சி கிடையாது, ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய வீழ்ச்சியும் அப்படின்றத ஒவ்வொரு வன்னியர்களும் ஒவ்வொரு கணமும் யோசிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்.